தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 97 மானம். குறள் எண் 963. பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய, சுருக்கத்து வேண்டும் உயர்வு. ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதற்கான பொருள், செல்வப் பெருக்கம் உள்ள காலத்தில் ஒருவனுக்கு பணிவுடைமை வேண்டும். செல்வம் குறைந்து வறுமை வந்த காலத்து எவர்க்கும் பணியாத உயர்வு இருக்க வேண்டும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதற்கான உதாரணம், ஒருவனுக்கு செல்வமும் புகழும் அதிகம் இருக்கும் காலத்தில் எல்லோரிடமும் பண்பாக நடந்து கொள்ளும் குணம் இருக்க வேண்டும். வறுமையில் இருக்கும் பொழுது யாரிடமும் எதற்காகவும் அடிபணிந்து செல்லாமல் மானத்துடன் இருக்க வேண்டும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.